வந்து ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து காவேரி வந்து அப்படியே நின்னுட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து சுத்தி வேற நின்னுட்டுருக்காங்க. அத பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. "காவேரி உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல" சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா காவேரியோட நெத்தியிலேருந்து ரத்தம் வழிச்சிட்டுருக்கு. அத பார்க்கும்போது காவேரி அப்படி சொல்லிட்டு அலறி துடிக்கிறாரு. "சார் கவலைப்படாதீங்க சார். உங்க ஒய்ஃப்க்கு ஒண்ணும் இல்ல. எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். ஓரளவு லைட்டா தான் அடிபட்டுருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்றாங்க. "சரி காவேரி வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போலாமா?" அப்படின்னோனே, "இல்லங்க ஹாஸ்பிட்டலுக்கே போலான்னு" சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி, சரி வா, வா" அப்படி சொல்லிட்டு உடனே வந்து "வா, வா" அப்படி சொல்லிட்டு வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றாரு. அடுத்து வந்து சார் அவங்க ரொம்ப பதறி போறாங்க சார். நீங்க கொஞ்சம் பார்த்துங்க. அவங்கள திட்டாதீங்க சார். ஆனா நான் திட்ட மாட்டேன். நான் எதுக்கு திட்ட போறேன்? காவேரிக்கு இப்படி ஆனது எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க 2 பேருமே. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாரு, "சார் வேற எதுவும் பிரச்சனை வராதுல்ல காவேரிக்கு?" அப்படின்லாம். "ஒண்ணும் இல்ல சார். லைட்டா தான் அடிபட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மருந்தெல்லாம் வச்சு வந்து உங்களுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கோம். நீங்க ஒரு 2, 3 நாள்ல ரிமூவ் பண்ணிடலாம். அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. சின்ன காயம் தான். சீக்கிரமா ஆறிடும். தண்ணி படாம பார்த்துங்கன்றாங்க." "சரிங்க டாக்டர்" அப்படி சொல்லிட்டு விஜய் கூட்டிட்டு வராரு. "என்னாச்சு காவேரி? எதுக்காக திடீர்னு வண்டி எடுத்துட்டு போன?" அப்படின்னோன, "ஐய்யய்யோ! என்ன சொல்ல போறோம்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "என்ன காவேரி ரொம்ப டயர்டா இருக்கா? சரி, சரி நான் எதுவும் கேட்கல. எதுக்காக வண்டி எடுத்துட்டு போனேன்னு தெரியலையே" அப்படின்னோன, இல்லங்க நான் சும்மா தான் வந்து பொருள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக உடனே வந்துடலான்னு தான் போனேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னோனே, அதெல்லாம் பயந்துட்டேங்க. அதனால தான் உங்க ஃபோன நான் அட்டெண்ட் பண்ணல." "ஃபோன அட்டெண்ட் பண்ணு காவேரி. எங்க இருந்தாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன்ல. சரி சைன் பண்ணணுன்னீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. இப்போ நீ ரெஸ்ட்ல இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதான் முக்கியம் காவேரி. உனக்கு ஆக்சிடென்ட்னோன நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா காவேரி?" அப்படின்னோனே, உடனே வந்து பார்க்குறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ எத போட்டு மனசுல குழப்பிக்காத. புரியுதா?" அப்படின்னோனே, "ஏங்க உண்மையிலேயே டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க டைவர்ஸ் பண்ண மாட்டீங்க நல்லா தெரியும்" அப்படின்னோனே, உடனே வந்து அப்படியே பார்க்குறாரு. "என்னாச்சு காவேரி?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணி, சார் நீங்க இருந்து கிளம்பிடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும்" அப்படின்னோனே, "அப்பா நல்ல காலம். இப்ப டைவர்ஸ் இல்ல. அதுவரைக்கும் சந்தோஷம்ப்பா. இல்லன்னா பேப்பர்ஸ்ல சைன் வாங்கி உடனே என்ன டைவர்ஸ் பண்ணிடுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் காவேரி. உடனே வந்து "என்னாச்சுங்க?" அப்படின்னோனே, "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் காவேரி. சின்ன ஃபார்மாலிட்டி சைன் வாங்கணும்னு சொன்னேன்ல, அதனால தான் கிளம்ப சொல்லிட்டேன் வக்கீல. அதனால இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம். முதல்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் காவேரி. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க காவேரி நிம்மதியா விஜய் கூட போறாங்க. அடுத்து காவேரி வந்தோனே தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னாச்சு காவேரிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இந்த மாரி வந்தோனே அவங்க அம்மா ஓடி வராங்க. அவங்க வீட்ல எல்லாருமே பதறி போறாங்க. "சின்ன ஆக்சிடென்ட் தான். ஒண்ணும் இல்ல. சும்மா கார போய் லைட்டா இடிச்சுட்டா. வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏன்டி கார் ஓட்டுன? தம்பி ஓட்டிட்டு போயிருப்பார்ல" அப்படின்னோனே, சும்மா தான் லைட்டா தான் எடுத்தா. அந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல சொல்றாங்க. "சரிங்க தம்பி இங்கே விட்டுருங்க. நாங்க பார்த்துக்குறோன்னு." நான் எதுக்கு இருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்த. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு விஜய் கூட்டிட்டு போறாரு.